أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை தொடர்பான குறிப்பை இன்று நான் ஆரம்பிப்பேன். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை துல் காதா மாதம் ஹிஜ்ரி 6 அதாவது மார்ச் 628 ஆண்டு நிகழ்ந்தது. இது ஹுதைபியா போர் நடவடிக்கை என்றும் கூறப்படுகிறது. ஹுதைபியா போர் நடவடிக்கை குறித்து அல்லாஹ் சூரா ஃபத்ஹ் எனும் முழு அதிகாரத்தையே இறக்கியுள்ளான். அந்த அதிகாரத்தின் அருளுக்குரிய ஆரம்ப வசனங்கள் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா ஃபதஹனா லக ஃபதன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. அதாவது, நிச்சயமாக நாம் உமக்கு மிக தெளிவான வெற்றியினை வழங்கியுள்ளோம். இதன் விளைவாக உமது ஒவ்வொரு கடந்த கால மற்றும் எதிர்கால தடுமாற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். மேலும் உம்மீது தன் அருளை முழுமைப்படுத்தி உமக்கு நேரான வழியினை காட்டுவான். மேலும் அல்லாஹ் உமக்கு கண்ணியமிக்க வல்லமை மிகு உதவியை செய்வான். ஹுதைபியா போர் நடவடிக்கை என்று இது ஏன் கூறப்படுகிறது என்பதை குறித்தும் அதன் அறிமுகம் என்ன என்பதை குறித்தும் சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். ஹுதைபியா என்பது ஒரு கிணற்றின் பெயராக இருந்தது. அதன் காரணமாக அந்த இடத்திற்கு ஹுதைபியா என்று பெயர் வந்துவிட்டது. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த கிணறு பயணிகளுக்கும் ஹாஜிகளுக்கும் பயன்பட்டு வந்தது. ஆனால் எவ்வித குடியிருப்பும் அங்கு இருக்கவில்லை. மக்காவில் இருந்து ஹுதைபியா 9 மைல் தூரத்தில் உள்ளது. மக்காவில் இருந்து மதினா ஏறக்குறைய 250 மைல் தூரத்தில் உள்ளது. இவ்வாறு மதினாவில் இருந்து ஹுதைபியா வரைக்கும் உள்ள இடைவெளி ஏறக்குறைய 241 மைல் ஆகும். ஹரம் மக்காவின் மேற்கு எல்லையாக ஹுதைபியா உள்ளது. சிலரை பொறுத்தவரை அதனுடைய பெரும்பகுதி ஹரமுக்குள் உள்ளது, சிறிய பகுதி ஹரமுக்கு வெளியே உள்ளது. ஹுதைபியா எனும் இந்த இடத்தில்தான் முஸ்லிம்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அறிவிப்பில் இது ஹுதைபியா போர் நடவடிக்கை என்றும் கூறப்படுகிறது. ஓர் அறிவிப்பில் இதை திஹாமா போர் நடவடிக்கை என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கா மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளை கடுமையான வெப்பம் மற்றும் அனல் காற்றின் காரணமாக திஹாமா என்று கூறுவார்கள். இதன் காரணமாக அந்த இடத்திற்கு திஹாமா என்று பெயர் வந்துவிட்டது. அறிவிப்புகள் மற்றும் வரலாற்றில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவின் அடிப்படையில் ஹுதைபியா பயணம் மேற்கொண்டார்கள். அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டப்பட்டது. அன்னார் தம் தோழர்களுடன் அமைதியான சூழலில் தம் தலைமுடிகளை மலித்த நிலையிலும் சிலர் தலைமுடிகளை வெட்டிய நிலையிலும் மக்காவில் நுழைகிறார்கள். அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல்லாவுக்குள் நுழைகிறார்கள். அதன் திறவுகளை வாங்கி கொண்டார்கள். அரஃபா மைதானத்தில் தங்கி இருந்தவர்களுடன் அன்னாரும் தங்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை கண்ட பிறகு அரேபிய மக்களையும் காட்டு அரபிகளையும் அழைத்து அனைவரும் தம்முடன் செல்லுமாறு கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை கண்ட பிறகு அரேபிய மக்களையும் காட்டு அரபிகளையும் அழைத்து அனைவரையும் தம்முடன் செல்லுமாறு கூறினார்கள்.
அந்த பயணத்தில் முஸ்லிம்களிடத்தில் வாள்களை தவிர வேறு எந்த ஆயுதமும் இருக்கவில்லை. அந்த வாள்களும் கூட அதன் உரைகளில்தான் வைக்கப்பட்டிருந்தன. அக்கால மக்கள் தம் வீடுகளை விட்டு வெளியே செல்லும்போது ஒவ்வொருவரும் தம்மிடத்தில் வாளை வைத்திருப்பார். வாளுடன் புறப்பட்டு செல்லக்கூடியவர் கண்டிப்பாக போரிடத்தான் செல்கிறார் என்று ஒருபோதும் கருதப்பட்டதில்லை. ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபூ சுஃபியான் மற்றும் அவருடைய தோழர்களின் சார்பாக தங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆபத்து இருக்கும்போது தாங்கள் போருக்கான ஆயுதங்களை உங்களுடன் ஏன் எடுத்துச் செல்வதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உம்ராவுக்கான எண்ணத்தில் செல்கிறேன், ஆகவே என்னுடன் ஆயுதங்களை எடுத்துச் செல்வதை விரும்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியீன் என்ற நூலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கனவை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை கண்ட பிறகு உம்ராவுக்காக ஆயத்தமாகும்படி தம் சஹாபிகளிடத்தில் கூறினார்கள். உம்ரா என்பது ஒரு சிறிய வகை ஹஜ் ஆகும். ஹஜ்ஜில் செய்யப்படுகின்ற சில இறை வணக்கங்கள் இதில் செய்யப்படாமல் பைத்துல்லாஹ்வை சுற்றி வருவது, குர்பானி கொடுப்பது ஆகியவை மட்டுமே போதுமானதாக கருதப்படுகிறது. ஹஜ்ஜுக்காக வருடத்தில் குறிப்பிட்ட மாதம் நிர்ணயிக்கப்பட்டது போன்று இதில் கிடையாது. மாறாக இந்த இபாதத் எல்லாவித காலகட்டத்திலும் நிறைவேற்றப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம், இந்த பயணத்தில் எவ்வித போர் நடவடிக்கையும் நோக்கம் கிடையாது, மாறாக அமைதியான முறையில் மார்க்க வழிபாடு செய்வதே நோக்கமாகும். ஆகவே முஸ்லிம்கள் இந்த பயணத்தில் தம்முடன் ஆயுதங்களை எடுத்து வர வேண்டாம், அரேபிய வழக்கத்திற்கேற்ப பயண வழிமுறைப்படி உரையில் இடப்பட்ட வாளை தம்முடன் கொண்டு வரலாம் என்றும் அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஹுதைபியா போர் நடவடிக்கையில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை என்னவாக இருந்தது என்பதிலும் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. 1000ஐ விட கொஞ்சம் அதிகமான சஹாபிகள் இருந்தார்கள் என்று ஓர் அறிவிப்பில் உள்ளது. மற்றொரு அறிவிப்பிலோ 1300 என்றும் இன்னொரு அறிவிப்பில் 1400 என்றும் கூறப்பட்டுள்ளது. சுருக்கமாக 1700 வரை எண்ணிக்கை இருந்ததாக அறிவிப்புகளில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அதாவது 1000 1700 வரை எண்ணிக்கை இருந்ததாக பல்வேறு அறிவிப்புகள் கூறுகின்றன. புறப்படக்கூடிய நேரம் வந்தபோது குர்பானி கால்நடைகள் ஹஜ்ரத் நாஜியா பின் ஜுன்துப் அஸ்லமி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அவர்கள் அவற்றை துல் ஹுலைஃபாவுக்கு கொண்டு சென்றார்கள். துல் ஹுலைஃபா என்பது மதீனாவில் இருந்து 6 அல்லது 7 மைல் தொலைவில் உள்ள ஓர் இடமாகும். பயணத்திற்காக புறப்படுவதற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மதீனாவில் தம் பிரதிநிதியையோ அல்லது அமீரையோ நியமித்து வந்தார்கள். இப்னு சஅத் அவர்களின் அறிவிப்புக்கு ஏற்ப இந்த பயணத்திற்காக அன்னார் புறப்படுவதற்கு முன்பு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஆனால் இப்னு ஹஷாம் அவர்களின் அறிவிப்பின்படி பார்க்கும்போது ஹஜ்ரத் நுமைலா பின் அப்துல்லா அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று உள்ளது. ஆனால் பிலாதரி அவர்களோ ஹஜ்ரத் அபு ருஹம் குல்சூம் பின் ஹுசைன் அவர்களின் பெயரை எடுத்துரைத்துள்ளார்கள். சிலரை பொறுத்தவரை இமாமு சலாத்தாக ஹஜ்ரத் உம்மு மக்தூம் அவர்களை நியமித்தார்கள் என்றும் மற்ற அனைவரையும் பிரதிநிதிகளாக நியமித்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் பயணத்திற்காக ஆயத்தமானதை குறித்து புறப்பட்டதை குறித்து இவ்வாறு விவரம் காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்த பிறகு தம் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு குளித்தார்கள். சுகாரால் உருவாக்கப்பட்ட 2 உடைகளை அணிந்தார்கள். சுகார் என்பது ஏமனில் உள்ள ஒரு குடியிருப்பாகும். அதனுடைய துணி நல்ல துணியாக கருதப்பட்டது. பிறகு அன்னார் வந்தார்கள். கதவுக்கு அருகில் கஸ்வா எனப்படும் தம் பெண் ஒட்டகத்தின் மீது ஏறினார்கள். அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய துணைவியார் ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்களும் அன்னாருடன் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் காதா மாதத்தின் துவக்கத்தில் திங்கள் கிழமையன்று புறப்பட்டார்கள். துல் ஹுலைஃபா சென்றடைந்த பிறகு அங்கு லுகர் தொழுதார்கள். பிறகு குர்பானியுடைய கால்நடைகளை கொண்டு வரச் செய்தார்கள். அவற்றின் எண்ணிக்கை 70 இருந்தது. அவற்றிற்கு மாலையிடப்பட்டது. பிறகு அன்னார் சில ஒட்டகங்களுக்கு அடையாளமிட்டார்கள். அவை குர்பானியுடைய ஒட்டகங்கள் என்று அறியப்படுவதற்காக. பிறகு அன்னார் ஹஜ்ரத் நாஜியா பின் ஜுன்துப் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது மற்ற ஒட்டகங்களுக்கும் அவர்கள் அடையாளமிட்டார்கள். அவற்றுக்கும் மாலை அணிவிக்கப்பட்டன. மற்ற முஸ்லிம்களும் தம் கால்நடைகளுக்கு மாலையிட்டார்கள், அடையாளமும் இட்டார்கள். மற்ற முஸ்லிம்களும் தம் கால்நடைகளுக்கு மாலையிட்டார்கள், அடையாளமும் இட்டார்கள். அந்த பயணத்தில் முஸ்லிம்களிடத்தில் 200 குதிரைகள் இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இஹ்ராம் அணிந்தது தொடர்பாக இவ்வாறு விளக்கம் காணப்படுகிறது. அன்னார் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். பிறகு ஜுல் ஹுலைஃபாவுடைய பள்ளிவாசலின் கதவு வழியாக பயணித்து சென்றார்கள். பைத்துல்லாஹ்வை தரிசிப்பதற்காகவும் அதற்கு கண்ணியமளிப்பதற்காகவும் தாம் புறப்பட்டு விட்டதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னார் உம்ராவுடைய இஹ்ராமை அணிந்து கொண்டார்கள். பிறகு இவ்வாறு தல்பியா ஓத ஆரம்பித்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று கூறினார்கள். அதாவது, நான் ஆஜராகிவிட்டேன், அல்லாஹ்வே நான் ஆஜராகிவிட்டேன், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன், உனக்கு இணை கிடையாது, எல்லா புகழும் அருட்கொடையும் ஆட்சியும் உனக்கே உரியன, உனக்கு இணையானவர் யாருமில்லை. குறைஷியர்கள் ஏதேனும் விஷமத்திற்கான எண்ணம் கொண்டுள்ளார்களா என்று அவர்களின் நிலையை அறிந்து வருவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் புஸர் பின் சுஃபியான் என்பவரை முன்னால் அனுப்பி வைத்தார்கள். அத்துடன் மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹஸ்ரத் அப்பாத் பின் பிஷர் அவர்களை 20 குதிரை வீரர்களுக்கு அமீராக நியமித்து முன்னால் அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் அபு கதாதா அன்சாரி அவர்களை அனுப்பி வைத்ததாக வருகின்றது. பல்வேறு இடங்களில் முகாமிட்டவாறு ரவுஹா என்ற இடத்தை அன்னார் அடைந்தபோது, ரவுஹா என்பது மதீனாவில் இருந்து 73 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடமாகும். அந்த இடத்தை அடைந்தபோது செங்கடல் கரையோரத்தில் உள்ள கைகா என்ற பள்ளத்தாக்கில் சில முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் திடீரென்று முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தலாம், அவர்கள் சார்பாக ஆபத்து உள்ளது என்றும் அன்னாருக்கு செய்தி கிடைத்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்திராத ஹஸ்ரத் அபு கதாதா அன்சாரி அவர்களை சஹாபிகளுடைய ஒரு குழுவுடன் அங்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த பயணத்தில் சில அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் குறிப்பு காணப்படுகிறது. பயணத்தின் போது ஓரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியும் மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அப்போது அன்னாருக்கு முன்னால் ஒரு தண்ணீர் பாத்திரம் இருந்தது. அதிலிருந்து அன்னார் உழு செய்து கொண்டிருந்தார்கள். மக்களை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார்கள். சஹாபிகள் அன்னாரிடம், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் இருக்கும் நீரை தவிர எங்களிடத்தில் எவரிடமும் குடிக்கவோ உழு செய்யவோ நீர் இல்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட அன்னார் அந்த பாத்திரத்தில் தம் கையை இட்டார்கள். அப்போது அன்னாருடைய விரல்களின் நடுவில் இருந்து நீரூற்றை போன்று தண்ணீர் பொங்கி வர ஆரம்பித்தது. ஹஜ்ரத் ஜாபீர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அனைவரும் நீரை அருந்தினோம், உழு செய்தோம். நாங்கள் எண்ணிக்கையில் 1,00,000 பேர் இருந்திருந்தாலும் எங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைத்திருக்கும். ஆனால் நாங்கள் 1500 பேர் தான் இருந்தோம். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இந்த சம்பவத்தை வரலாற்று நூல்களில் இருந்து எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். பயணத்தின் போது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு பாத்திரத்தில் இருந்த நீரை தவிர வேறு எந்த நீரும் எஞ்சியிருக்கவில்லை. எல்லா பாத்திரங்களும் காலியாகி விட்டிருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபிகள் சார்பாக தண்ணீர் தட்டுப்பாடு குறித்த முறையீடு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அந்த பாத்திரத்தின் விளிம்பில் தம் அருளுக்குரிய கையை வைத்து அந்த பாத்திரத்தை சாய்த்தவாறு சஹாபிகளை பார்த்து, இப்பொழுது உங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அப்போது அன்னாருடைய விரல்களுக்கு உள்ளே இருந்து ஒரு நீரூற்றை போன்று தண்ணீர் பீரிட்டு வந்து கொண்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் அனைவரும் தத்தமது தேவைக்கேற்ப தண்ணீரை பிடித்து கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருந்த துன்பம் விலகி கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள். லிகா, அதாவது இறை சந்திப்பு எனும் அந்தஸ்தில் சில சமயங்களில் மனிதன் மூலமாக எவ்வாறான விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்றால் அது மனித ஆற்றல்களுக்கு மேலானதாக தெரிகிறது. அது இறை ஆற்றல்களின் பண்பை தமக்குள் வைத்திருக்கின்றது. பல அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ஆற்றலின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். அவற்றுடன் எந்த துவாவும் இருக்கவில்லை. பல சமயங்களில் ஒரு குவளையில் குறைவாக இருந்த தண்ணீரில் தம் விரல்களை உள்ளே இட்டதன் காரணமாக அதை எந்த அளவு அதிகமாக்கி விட்டார்கள் என்றால் முழு படையினரும் அந்த தண்ணீரை அருந்தினார்கள். ஒட்டகங்களும் குதிரைகளும் அருந்தின. அவ்வாறு இருந்தும் அந்த தண்ணீர் தம் கொள்ளளவில் அப்படியே இருந்தது. ஒரு சில ரொட்டிகளின் மீது தம் கையை வைத்ததன் காரணமாக பசியோடும் தாகத்தோடும் இருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அதன் மூலமாக வயிறு நிரம்ப உண்ட பல சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. சில சமயங்களில் குறைவாக இருந்த பாலில் தம் நாவினால் அருளை வழங்கி ஒரு கூட்டத்தின் வயிறை அதன் மூலம் நிரம்பச் செய்தார்கள். சில சமயங்களில் கசப்பான நீரை கொண்டிருந்த கிணறுகளில்
தம் உமிழ் நீரை இட்டு அதை மிகவும் இனிப்பான நீராக ஆக்கியிருக்கிறார்கள். சில சமயங்களில் கடும் காயமுற்றவர்கள் மீது தம் கையை வைத்து அவர்களை நலமாக்கி இருக்கிறார்கள். சில சமயங்களில் போரில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக ஒருவருடைய கண்விழிகள் வெளியே வந்திருக்கும். தம் கையுடைய அருள் மூலமாக அதை மீண்டும் சரி செய்து இருக்கிறார்கள். இவ்வாறு இன்னும் பல வேலைகளை தம் ஆற்றலின் மூலமாக செய்திருக்கிறார்கள். அவற்றுடன் மறைவாக இறை ஆற்றலும் இணைந்திருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை பற்றிய குறிப்பில் இவ்விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணத்தை பற்றிய தகவல் கிடைத்ததும் குறைஷியர்கள் படையை ஆயத்தம் செய்தது குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் ஆலோசனை செய்தது குறித்தும் குறிப்புகள் காணப்படுகின்றன. முஸ்லிம்கள் போருக்காக புறப்படவில்லை, மாறாக பைத்துல்லாஹ்வை தரிசிப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறைஷியர்களுக்கு தெரிய வந்த உடனேயே அவர்கள் முஸ்லிம்களை மக்காவுக்குள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். வாளேந்தக்கூடிய ஒவ்வொருவரும் முஸ்லிம்களை தடுப்பதற்காக புறப்பட்டார். போருக்காக முஸ்லிம்கள் வரவில்லை என்று தெரிந்தும் கூட அவர்கள் தம் நட்பு கோத்திரங்களை உடன் சேர்த்து கொண்டு 8000 படை வீரர்களை கொண்ட படையை ஆயத்தம் செய்து மக்காவுடைய மேற்கு திசையில் இருந்த பல்தா என்ற பள்ளத்தாக்கில் முகாமிட்டிருந்தார்கள். அத்துடன் ஹஜ்ரத் காலித் பின் வலீத் அவர்களுக்கு 200 படை வீரர்களை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபிகளின் பாதையை மறிப்பதற்காக உஸ்பானில் இருந்து 8 மைல் தொலைவில் இருந்த குராவுல் கமீம் என்ற பள்ளத்தாக்கை நோக்கி அனுப்பி வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் மிஸ்வர் பின் மஹ்ரிமா மற்றும் மர்வான் பின் ஹக்கம் ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, உஸ்வான் எனுமிடத்திற்கு அருகில் அஷ்தாக் எனும் குளத்தை அடைந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக உளவறிய அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நபர் வந்தடைந்தார். அவர் அன்னாரிடம், குறைஷியர்கள் தங்களுக்காக பெரும் படையை ஒன்று திரட்டியுள்ளார்கள், தங்களுக்காக பல்வேறு கோத்திரங்களை ஒன்று சேர்த்துள்ளார்கள், அவர்கள் தங்களுடன் போரிட உள்ளார்கள், பைத்துல்லாஹ்வை விட்டு தங்களை தடுக்க உள்ளார்கள் என்று கூறினார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, எனக்கு ஆலோசனை கூறுங்கள். எவர்கள் நம்மை பைத்துல்லாஹ்வை விட்டு தடுக்க விரும்புகிறார்களோ நான் அவர்களின் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகளின் மீதும் போர் தொடுக்க வேண்டும் என்றும், எவர்கள் நம்மை நோக்கி போரிட வருகிறார்களோ அவர்களை நாம் தோல்வியடைய செய்துவிடலாம் என்றும் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க வேண்டும் என்ற உறுதியோடு புறப்பட்டு வந்துள்ளீர்கள். எவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று தாங்கள் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. எவருடன் சண்டையிட வேண்டும் என்ற எண்ணமும் தங்களுக்கு இல்லை. எவருடனும் சண்டையிட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. ஆகவே தாங்கள் அந்த வீட்டை நோக்கி புறப்படுங்கள். எவர் நம்மை தடுப்பாரோ அவரிடம் நாம் போரிடலாம் என்று கூறினார்கள். அதாவது நாம் நம்முடைய வேலையை தொடர வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உசைத் பின் ஹுசைர் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறிய விஷயத்தோடு உடன்பட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் மிக்தாத் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பனி இஸ்ராயில் தம் நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீரும் உமது இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று கூறியதை போன்று நாங்கள் தங்களிடம் கூற மாட்டோம். மாறாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் புறப்படுங்கள், தாங்களும் தங்களுடைய இறைவனும் போரிடுங்கள், நாங்களும் தங்களுடன் சேர்ந்து போரிடுவோம் என்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கே உரிய பாணியில் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். மக்காவாசிகளுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் படையை திரட்டி கொண்டு வந்தனர். உங்களுக்கு இங்கே வருவதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று முஸ்லிம்களிடம் கேட்டார்கள். அதற்கு முஸ்லிம்கள், நாங்கள் போரிட வரவில்லை, உம்ரா செய்வதற்காக மட்டுமே வந்துள்ளோம். இந்த இடம் உங்களை பொறுத்தவரையிலும் அருளுக்குரியது, எங்களை பொறுத்தவரையிலும் அருளுக்குரியது. நாங்கள் இதை தரிசிக்க வந்துள்ளோம், சண்டையிட வரவில்லை என்று கூறினார்கள். அதற்கு மக்காவாசிகளோ, தரிசிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதாவது காஃபிர்கள் அதை மறுத்துவிட்டார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சண்டை உள்ளது. நீங்கள் மக்கா வந்து காபத்துல்லாவை வலம் வந்து சென்று விட்டால் முழு அரேபியாவிலும் எங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய எதிரி உங்களுடைய வீட்டுக்கு வந்து சென்று விட்டார்கள் என்று கூறுவார்கள். நாங்கள் முழு அரேபியாவுக்கும் அனுமதி கொடுப்போம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று காலித் பின் வலீத் அவர்கள் 200 வீரர்களை கொண்ட படையுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழுவை தடுத்து நிறுத்துவதற்காக முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததும் காலித் பின் வலீத் அவர்களை விட்டு விலகி, அவர்கள் நின்று கொண்டிருந்த பாதையை விட்டு விலகி இன்னொரு வழியாக அன்னார் ஹுதைபியா சென்றடைந்து விட்டார்கள்.
இதை பற்றிய விளக்கத்தை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் பயணம் செய்து மக்காவுக்கு அருகில் இருந்த வழிப்பாதையில் அமைந்திருந்த அஸ்வான் என்ற இடத்தை அடைந்தபோது அன்னாருடைய உளவாளி திரும்பி வந்து அன்னாரிடம், மக்கத்து குறைஷியர்கள் பெரும் உத்வேகத்தில் உள்ளார்கள், தங்களை தடுப்பதற்கு உறுதியான எண்ணம் கொண்டுள்ளார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களில் சிலர் போருக்கான உறுதியான எண்ணம் கொண்டு தங்களுடைய உத்வேகம் மற்றும் ஆவேசத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறுத்தையின் தோள்களை அணிந்திருக்கிறார்கள் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்துவதற்கு எண்ணம் கொண்டுள்ளார்கள் என்று கூறினார். குறைஷியர்கள் தம்முடைய சில துணிச்சலான வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவை ஹாலித் பின் வலீத் அவர்களின் தலைமையில் முன்னே அனுப்பியிருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்தது. ஹாலித் பின் வலீத் அவர்கள் அப்போது முஸ்லீமாக ஆகியிருக்கவில்லை. அந்த படைப்பிரிவு அப்போது முஸ்லிம்களை நெருங்கிவிட்டிருந்தது. அந்த படைப்பிரிவில் இக்ரிமா பின் அபூ ஜஹில் போன்றோரும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனேயே மோதலை தவிர்க்கும் நோக்கத்துடன் சஹாபிகளிடம் மக்காவின் பிரபலியமான பாதைகளை விட்டுவிட்டு வலப்பக்கமாக முன்னேறுமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே முஸ்லிம்கள் ஒரு கடினமான சிரமம் மிகுந்த பாதை வழியாக கடலோர பகுதிகள் வழியாக முன்னேற ஆரம்பித்தார்கள். காஃபிர்களுடன் சண்டை மூழ்வதை அன்னார் விரும்பவில்லை. ஏனென்றால் அன்னார் சண்டைக்காக வந்திருக்கவில்லை, மாறாக உம்ரா செய்வதற்காக வந்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தம் இடத்தை வந்தடைந்து விட்டார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு முஸ்லிம்கள் பாதையை மாற்றிக்கொண்டு சென்று விட்டதை பற்றி ஒருபோதும் தெரியவில்லை. எந்த அளவுக்கென்றால் இஸ்லாமிய படையினுடைய புழுதியை அவர்கள் கண்டபோது குறைஷியர்களுக்கு தகவல் கொடுப்பதற்காக விரைந்து சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவை சென்றடைந்தது குறித்து அறிவிப்புகளில் இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் மிஸ்வர் பின் மஹ்சமா மற்றும் மர்வான் ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவை சென்றடைந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் குறைஷியர்களுக்கு அருகில் இறங்கக்கூடிய பள்ளத்தாக்கை அடைந்து விட்டார்கள். அப்போது அன்னாருடைய ஒட்டகம் அன்னாரை சுமந்தவாறு அமர்ந்து விட்டது. அதை எழுப்புவதற்காக மக்கள் அதட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அது அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தது. கஸ்வா எனும் இவ்வொட்டகம் பிடிவாதம் பிடிக்கிறது என்று அன்னாரிடம் மக்கள் கூறினார்கள். கஸ்வா பிடிவாதம் பிடிக்கக்கூடியதும் கிடையாது, அது அதனுடைய குணமும் கிடையாது. மாறாக யானைகளை தடுத்து நிறுத்திய தூய இறைவன், அதாவது அல்லாஹ் இதை தடுத்து நிறுத்தியுள்ளான் என்று அன்னார் கூறினார்கள். என் உயிர் எந்த இறைவனின் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ்வின் புனித தலங்களை கண்ணியப்படுத்துவது தொடர்பாக குறைஷியர்கள் எதை விரும்பினாலும் நான் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு அன்னார் ஒட்டகத்தை அதட்டிய போது அது எழுந்து நின்றது. குறைஷியர்கள் அல்லாஹ்வின் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் எதை வேண்டினாலும் நான் அதை பூர்த்தி செய்வேன் என்று அன்னார் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் ஒட்டகத்தை மீண்டும் ஓட்ட விரும்பிய போது அது எழுந்து நின்றது. அன்னார் மக்காவாசிகளை நோக்கி செல்லாமல் விலகிச் சென்றார்கள். எந்த அளவுக்கென்றால் ஹுதைபியாவின் மற்றொரு எல்லை பகுதியில் சிறிதளவே தண்ணீர் இருந்த ஒரு பள்ளத்திற்கு அருகில் முகாமிட்டார்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அங்கு நின்று விட்டது, முன்னால் செல்ல மறுத்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்களுடைய ஒட்டகம் களைத்து விட்டது, இப்போது தாங்கள் இன்னொரு ஒட்டகத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சஹாபிகள் கேட்டுக்கொண்டனர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கிடையாது, இது களைப்படையவில்லை, மாறாக நாம் இங்கு தங்கிவிட வேண்டும் என்று இறை நாட்டம் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே மக்காவாசிகள் ஹஜ்ஜுக்காக நமக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கு தங்கி அவர்களுக்கு எல்லா வகையிலும் கோரிக்கை வைப்பேன். அவர்கள் என்ன நிபந்தனை விதித்தாலும் நான் அதை ஒப்புக்கொள்வேன் என்று கூறினார்கள். அப்போது மக்காவாசிகளுடைய படை மக்காவில் இருந்து வெகு தொலைவில் நின்று கொண்டு முஸ்லிம்களுக்காக காத்து கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த படையை எதிர்கொள்ளாமலேயே மக்காவுக்குள் நுழைந்திருக்க முடியும். ஆனால் மக்காவாசிகளின் அனுமதியுடன் பைத்துல்லாவை சுற்றி வருவதற்கு தாம் முதலில் முயற்சிக்க வேண்டும் என்றும் மக்காவாசிகளை முன்வந்து சண்டையை ஆரம்பித்து சண்டைக்காக நிர்பந்திக்கும் பட்சத்தில்தான் சண்டையிட வேண்டும் என்றும் ஏற்கனவே அன்னார் தீர்மானித்திருந்தார்கள். ஆகவே மக்காவுக்கு செல்லும் வழி திறந்திருந்தும் அன்னார் ஹுதைபியாவில் முகாமிட்டு விட்டார்கள். புகாரியில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹுதைபியாவில் சிறிதளவே தண்ணீர் இருந்த அந்த தடாகத்திற்கு அருகில் முஸ்லிம்கள் முகாமிட்டிருந்தார்கள். அதிலிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் எடுக்க ஆரம்பித்தார்கள். அதிக நேரம் கூட கழிந்திருக்காது. மக்கள் அதனுடைய தண்ணீரை இறைத்து அதை காலி செய்து விட்டார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாகத்தை குறித்து முறையீடு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் நாஜியா பின் ஆஜம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து பெரும் முறையீடு செய்யப்பட்ட போது அன்னார் என்னை அழைத்தார்கள். தமது அம்புக்கூட்டிலிருந்து ஓர் அம்பை வெளியே எடுத்து எனக்கு கொடுத்தார்கள். பிறகு ஒரு குவளையில் நீரூற்றினுடைய தண்ணீரை கொண்டு வருமாறு கூறினார்கள். நான் அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அன்னார் ஒழு செய்தார்கள். பிறகு வாய்க்கொப்பளித்து அதை அந்த குவளையில் உமிழ்ந்தார்கள். பிறகு என்னிடம், இந்த குவளையில் உள்ள நீரை வற்றிப்போன நீரூற்றில் ஊற்றிவிடுங்கள், அந்த தண்ணீரில் அம்பை நிறுத்தி வையுங்கள் என்று கூறினார்கள். நான் அவ்வாறே செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பி வைத்த இறைவன் மீது ஆணையாக நான் மிகவும் கஷ்டப்பட்டுதான் அந்த நீர் தடாகத்தை விட்டு வெளியே வந்தேன். தண்ணீர் நாலாபுரமும் என்னை சுற்றி கொண்டது. அதாவது அந்த தண்ணீரை ஊற்றி அம்பை நிறுத்தி வைத்துவிட்டு நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது திடீரென்று தண்ணீர் மட்டம் உயரத் துவங்கியது. கிணற்றில் எந்த அளவு தண்ணீர் பீரிட்டு வந்து கொண்டிருந்தது என்றால் கொதிக்கின்ற பாத்திரத்தை போன்று பொங்கிக் கொண்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே சென்றது. கரையோரம் வரை அது நிரம்பிவிட்டது. மக்கள் அதன் கரையில் நின்று கொண்டு தண்ணீரை நிரப்ப ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கென்றால் கடைசி நபருடைய தாகமும் தீர்ந்துவிட்டது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மழை பெய்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதுவும் வரலாற்று நூல்களில் உள்ளது என்று கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அந்த இரவிலோ அல்லது அதற்கு நெருக்கமான நேரத்திலோ மழையும் பெய்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்காக வருகை தந்தபோது மைதானம் நனைந்திருந்தது. அன்னார் சஹாபிகளை பார்த்து புன்சிரித்தவாறு, இந்த மழையின் போது உங்களுடைய இறைவன் என்ன கூறினான் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். சஹாபிகள் வழக்கம்போல் இறைவனும் அவனுடைய தூதருமே நன்கு அறிவார்கள் என்று கூறினார்கள். அன்னார் கூறினார்கள், இறைவன் என்ன கூறினான் என்றால், என்னுடைய அடியார்களில் சிலர் இந்த விடியல் காலையை உண்மையான ஈமானுடன் கண்டார்கள். சிலர் குஃப்ரில் விழுந்து தடுமாறிவிட்டார்கள். ஏனென்றால் நம்மீது இறை அருளாலும் கருணையாலும் மழை பெய்தது என்று எந்த அடியார் கூறினாரோ அவர் ஈமானுடைய உண்மையில் நிலைத்திருந்தார். ஆனால் இந்த மழை இன்னின்ன நட்சத்திரங்களின் தாக்கத்தின் விளைவாக பெய்தது என்று எவர் கூறினாரோ அவர் சூரிய சந்திரன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு மாறு செய்துவிட்டார் என்று கூறினார்கள். இந்த வழிகாட்டலில் ஏகத்துவம் பற்றி கூறப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அது என்னவென்றால், சந்தேகத்திற்கிடமின்றி காரணிகள் மூலமாகவே இறைவன் இந்த பிரபஞ்சத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதற்காக பல்வேறு வகையான காரணிகளை அவன் நிர்ணயித்துள்ளான். மழை பெய்வதற்கு நட்சத்திரங்களின் தாக்கம் இருப்பதை நாம் மறுக்க முடியாதுதான். ஆனால் உண்மையான ஏகத்துவம் என்பது இடையில் காரணிகள் இருந்த போதிலும் மனித பார்வை மறைவிலும் மறைவான இறைவனை விட்டு விலகிவிடாமல் இருத்தலே ஆகும். அதாவது அல்லாஹ்வை விட்டு ஒருபோதும் கவனமற்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் காரணிகளை கொடுத்துள்ளான் தான். ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை கேட்பவே அந்த காரணிகளும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அவனே இந்த அனைத்து காரணிகளையும் படைத்திருக்கின்றான். அவனே இந்த பிரபஞ்சத்தில் காரணிகள் உருவாக காரணமாகவும் உள்ளான். இந்த வெளிப்படையான காரணிகள் அவன் இன்றி இறந்து போன ஒரு பூச்சியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அம்ர் பின் சாலிம் என்பவரும் புசர் பின் சுஃபியான் என்பவரும் அன்பளிப்பு கொண்டு வந்தது பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. அதை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, அம்ர் பின் சாலிம் மற்றும் புசர் பின் சுஃபியான் ஆகியோர் ஹுசா கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஹுதைபியாவின் சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அம்ர் பின் சாலிம் அவர்கள் ஹஜ்ரத் சாத் பின் உபாதா அவர்களுக்கும் ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் சாத் அவர்கள் அம்ர் பின் சாலிம் அவர்களின் நண்பராக இருந்தார்கள். ஹஜ்ரத் சாத் அவர்கள் அந்த அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அம்ர் பின் சாலிம் தமக்காக இந்த ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுத்ததாக கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்ரு நமக்காகவும் அன்பளிப்பு கொடுத்துள்ளார் என்று கூறியவாறு, அல்லாஹ் அம்ருடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக என்று கூறினார்கள். அந்த ஒட்டகங்களை அறுத்து அதை சஹாபிகளிடத்தில் விநியோகம் செய்யுமாறும் ஆடுகளை பங்கிட்டு கொடுக்குமாறும் கட்டளையிட்டார்கள். ஆடுகள் அப்படியே பங்கிட்டு கொடுக்கப்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பங்கில் தம்மையும் சேர்த்து கொண்டார்கள். மற்றவர்களுக்காக ஒட்டக இறைச்சி அனுப்பி வைக்கப்பட்டது போன்று ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஆட்டு இறைச்சியிலும் கொஞ்சம் ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பளிப்பு கொண்டு வந்தவருக்கு துணியை அன்பளிப்பாக கொடுக்குமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள்.
அன்னார் தமக்கு கிடைத்த அனைத்து அன்பளிப்புகளையும் ஓரிடத்தில் ஒன்று சேர்த்து அனைத்து சஹாபிகளுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த குறிப்பு மேற்கொண்டும் உள்ளது. ஹுதைபியா உடன்படிக்கை தொடர்பான விவரங்கள் இன்னும் உள்ளன. எவ்வாறு ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது, என்ன நிகழ்ந்தது என்பன போன்ற மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் எடுத்து கூறப்படும். இப்போது நான் சில மர்ஹூம்களை பற்றிய நற்குறிப்பையும் எடுத்துரைப்பேன். தொழுகைக்கு பிறகு ஜனாசாவும் தொலை வைப்பேன். முதல் குறிப்பு ஷஹரியார் ராக்கின் என்ற சிறுவரை பற்றியதாகும். இவர் பங்களாதேஷை சார்ந்த முகமது அப்துல்லா வஹாப் சாஹிப் அவர்களின் மகனாவார். இந்த சம்பவம் குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது: ஆகஸ்ட் 5ஆம் தேதி அரசாங்கம் கவிழ்ந்ததற்கு பிறகு பங்களாதேஷில் கடந்த நாள்களில் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. அரசாங்கம் கவிழ்ந்த பிறகு நாட்டில் பிரிவினைவாதம் பரவிவிட்டது. அகமதியத்தின் எதிரிகளும் இதிலிருந்து பயனடைந்தவாறு அகமது நகர் ஜமாத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அங்கு முன்பும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. எதிரிகள் அகமதிகளின் வீடுகளை எரித்து கொண்டே சென்றார்கள். பள்ளிவாசலில் நெருப்பை மூட்டிய பிறகு ஜாமியா மற்றும் மாநாடு நடக்கும் இடத்தை நோக்கி முன்னேறினார்கள். ஜாமியாவில் நுழைவதில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லைதான். ஆனால் மாநாடு நடக்கும் இடத்தின் பின்புறமாக வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காதிம்களை சுற்றி வளைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே சென்றார்கள். அப்போது அன்பர் ஷஹரியார் தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டது. அதன் காரணமாக 3 மாதங்களாக சிகிச்சையில் இருந்தார்கள். இறுதியில் நவம்பர் 8ஆம் தேதி 16 வயதில் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வாறு அவர்கள் ஷஹாதத் எனும் அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள். அன்பர் ஷஹரியார் அவர்கள் வக்ஃபைனோ திட்டத்தில் இணைந்திருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களுள் பெற்றோர்கள், பாட்டனார் பாட்டி மற்றும் ஒரு சகோதரியும் 2 சகோதரர்களும் உள்ளார்கள். மர்ஹூம் அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் முப்பாட்டனார் ஹஸ்ரத் முன்ஷி சிராஜுல் இஸ்லாம் சாஹிப் அவர்கள் மூலமாக அஹமதியத் வந்தது. அவர்கள் அல்லாமா ஜில்லுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் மூலமாக குடும்பத்தில் அநேக நபர்களுடன் பையத் செய்து அஹமதியா ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். மர்ஹூம் அவர்கள் தாமே ஜமாத் பணிகளில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அகமது நகருடைய அத்வாலுல் அஹமதியாவின் செயற்குழுவில் செக்ரட்டரி மாலாக தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். மர்ஹூமுடைய தாயார் எழுதுகிறார்கள், அவர்களின் மகன் ஆரம்ப காலத்திலிருந்து தொழுகை மற்றும் இபாதத்துகளை பேணக்கூடியவராகவும் ஜமாத் பணிகளில் அனைவரையும் விட அதிக ஆர்வம் உள்ளவராகவும் இருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் படிப்பை சுட்டிக்காட்டி ஜமாத் பணிகளில் சிலவற்றில் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும் என்று கோரினால் கோபப்பட்டு விடுவார். அகமது நகரில் ஏதேனும் இஜ்திமா அல்லது மாநாடு நடக்கும் போதெல்லாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லோரையும் விட முதலில் வீட்டை விட்டு புறப்பட்டு அங்கு சென்றடைந்து விடுவார்கள். தாயார் கூறுகிறார், வீட்டில் இளைய மகனாக இருக்கின்ற காரணத்தினால் வீட்டு பணிகளிலும் எனக்கு உதவி செய்வார். கிச்சனில் உணவு சமைத்தல் ஆகியவற்றில் பெரும் உதவி செய்வார். இந்த சிறுவன் மிகவும் சோசியலாக பழகக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு அந்நியருடனும் வெகு விரைவில் பழகி இணைந்து விடுவார். தாயார் கூறுகிறார், இவரும் தன்னுடைய அண்ணனைப் போலவே ஜாமியாவில் இணைவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். தாயார் இன்னொரு விஷயத்தையும் எழுதியுள்ளார். அது என்னவென்றால், அவர்களுக்கு முன்பே எப்படிப்பட்ட கனவுகள் வந்தன என்றால், அன்பர் ஷஹரியாருடைய ஷஹாதத்தை குறித்து முன்பே தகவல் கிடைத்திருந்தது. அகமது நகருடைய ஹுதாமுல் அஹமதியா காயிது நஜ்முஸ் சாகிப் சாஹிப் கூறுகிறார், கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் மாநாடு நடந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தாக்குதலில் இன்ஜினியர் ஜாகித் ஹுசைன் சாஹிப் அவர்கள் ஷஹீதாகி இருந்தார்கள். நான் அவர்களுக்கு இங்கு ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைத்தேன். குத்பாவிலும் அவர்களை பற்றிய குறிப்பை எடுத்துரைத்திருந்தேன். காயித் சாஹிப் கூறுகிறார், நாங்கள் அனைவரும் டியூட்டியில் இருந்தபோது காலை உணவு உண்டவாறு குத்பாவை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போது அன்பர் ஷஹரியார் அவர்கள், இன்று நான் ஷஹீதாகி இருந்தால் என்னை பற்றியும் கூறப்பட்டு கொண்டிருக்கும் என்று கூறினார்கள். அந்த விவரத்தை இவ்வாறு எழுதுகிறார்கள், தாக்குதல் நடத்தியவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திடீரென்று தாக்குதல் நடத்தினார்கள். முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இந்த முறை தாக்குதல் நடத்திய போது ஜாமியாவை பாதுகாப்பதற்காக பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இருந்தார்கள். மாநாடு நடக்கும் இடத்தை பாதுகாப்பதற்காக பாதையின் 2 பக்கங்களிலும் 15 காதிம்கள் மட்டுமே டியூட்டியில் நின்று கொண்டிருந்தார்கள். மர்ஹூம் ஷஹரியார் அவர்களும் அங்குதான் இருந்தார்கள். மிகவும் துணிச்சலுடன் காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காயித் சாஹிப் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் திடீரென்று கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து விட்டார்கள். உள்ளே நுழைந்த உடனேயே தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். கட்டைகளை கொண்டு தாக்க ஆரம்பித்தார்கள். காயப்படுத்த ஆரம்பித்தார்கள். பல பேர் காயமடைந்தார்கள். அனைவரையும் விட அதிகமாக மர்ஹூம் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அவர்களுக்கு அப்போது எந்த அளவு அதிகமாக காயங்கள் ஏற்பட்டிருந்தன என்றால்
தலையில் அதிக காயங்கள் இருந்தன. உடலின் கீழ்ப்பகுதி முற்றிலும் உணர்வற்று போய்விட்டது. அதை மர்ஹூம் அவர்கள் அங்கேயே வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதற்கு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இராணுவ வாகனம் வந்தது. இராணுவம் வந்ததன் காரணமாக தாக்குதல் நடத்தியவர்கள் காயமடைந்த அகமதிகளை விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். காய் சாஹிப் எழுதுகிறார், எல்லா நேரமும் டியூட்டி மற்றும் தொண்டுக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். பள்ளிவாசலை சுத்தம் செய்தல் மற்றும் வக்காரே அமல் ஆகியவற்றில் தாமும் பங்கெடுத்து வந்தார்கள். மற்றவர்களையும் பங்கெடுக்க செய்தார்கள். ஃபஜர் மற்றும் தஹஜுத் தொழுகைகளில் மக்களை எழுப்பக்கூடிய கடமையையும் நிறைவேற்றி வந்தார்கள். பங்களாதேஷ் ஜாமியாவின் மாணவரான ஜஹீர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் அப்போது என்னுடைய டியூட்டி இருந்தது. அகமது நகரை சார்ந்த ஒரு காதிமிடம் மர்ஹூம் அவர்களை குறித்து நான் விசாரித்து கொண்டிருந்தேன். தாங்கள் பெரும்பாலும் மர்ஹூமுடன் இருந்துள்ளீர்கள், விளையாடியும் உள்ளீர்கள். மற்றவர்களை விட அவர்களை மிகவும் மேம்படுத்தி காட்டக்கூடிய தனிச்சிறப்பு என்ன இருந்தது என்று நான் கேட்டபோது அவர் கூறினார், 2023ஆம் ஆண்டு மாநாட்டின் போது ஷஹீதான ஜாஹித் ஹுசைன் சாஹிப் அவர்களை குறித்து கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அனைவரும் அதை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று ஷஹரியார் சாஹிப் அவர்கள், ஜாஹித் அண்ணனை போன்று நானும் ஷஹீதாகியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், என்னுடைய புகைப்படமும் இங்கு இருந்திருக்குமே, என்னை பற்றிய குறிப்பும் ஹுதுபாவில் கூறப்பட்டிருக்குமே என்று கூறினார்கள். அதை கேட்டு நாங்கள் அனைவரும் வியப்படைந்து விட்டோம். அல்லாஹ் அவருடைய இந்த விருப்பத்தையும் நிறைவேற்றி விட்டான். மர்ஹூம் அவர்களின் சாச்சி ஜைனத் ஃபௌசியா அவர்கள் கூறுகிறார்கள், தம் சகோதரர்களில் எல்லோரையும் விட சிறியவராக இருந்தார்கள். எல்லோர் பேச்சையும் கேட்பார், எல்லோருடைய வேலையும் செய்து கொடுப்பார். தாக்குதல் நடத்தப்பட்ட நாள் வீட்டை விட்டு புறப்பட்ட போது பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும், வெற்றி பெறவில்லை என்றால் ஷஹீதாகிவிடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தியாகத்தில் பெரியவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. பெற்றோர்கள் மற்றும் பின்விட்டு சென்றவர்களுக்கு பொறுமையையும் துணிவையும் வழங்குவானாக. இரண்டாவது நற்குறிப்பு நம்முடைய பழைய அரேபிய நண்பர் அப்துல்லா அசது ஓதே சாஹிப் அவர்களை பற்றியதாகும். கடந்த நாள்களில் 94 வயதில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். இவர்கள் எப்படிப்பட்ட வீட்டில் வளர்ந்தார்கள் என்றால், கபாபீரில் அகமதி முபல்லிகளுடன் எல்லோரையும் விட அதிக நேசமும் பற்றும் கொண்ட வீடாக அது இருந்தது. அந்த முபல்லிகளுடைய களப்பற்ற முயற்சிகள் மற்றும் துவாவின் மூலமாக, குறிப்பாக அனைத்தையும் விட அதிகமாக ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துவாக்களின் விளைவாக கபாபீர் எப்பொழுதும் அல்லாவின் பாதுகாப்பு மற்றும் அடைக்கலத்தில் இருந்துள்ளது. குறிப்பாக பாலஸ்தீன் போர் மற்றும் 1948 பெரிய அளவு ஏற்பட்ட புலம்பெயர்தல் காலகட்டங்களில் அல்லாஹ் கபாபீரை பாதுகாத்தான். மர்ஹூம் அவர்கள் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் இருந்து தம் இறுதி காலம் வரை அஹமதியத்தின் கலீஃபாக்களுடன் கடித தொடர்பு, கட்டுப்படுதல், களப்பற்ற தன்மை ஆகிய உறுதியான தொடர்பை கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் வசியை செய்த மக்களை சார்ந்தவராக இருந்தார்கள். 1934இல் ஹஸ்ரத் மௌலானா அபுல் ஆத்தா சாஹிப் ஜலந்தரி அவர்கள் அஹமதியா ஸ்கூலை திறந்தபோது அதில் மர்ஹூம் அவர்கள் ஆரம்ப கல்வியை கற்றார்கள். பிறகு 1948இல் இங்கிலீஷ் ஸ்கூலில் சேர்ந்தார்கள். அங்கும் மெட்ரிக் முடித்தார்கள். பிறகு அல் குதுஸ் யூனிவர்சிட்டியில் MA உடைய டிகிரியில் நன்கு தேர்ச்சி பெற்றார்கள். 20 வருடங்கள் வரை தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அரசாங்க ஆடிட் துறையில் ஒரு பெரும் பொறுப்பில் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். 1995இல் அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆனார்கள். அதற்கு பிறகு மார்க்கம் தொடர்பான அமைச்சகத்தில் இஸ்லாமிய விவகாரங்களுடைய தலைவராக முன்மொழியப்பட்டார்கள். அகமதி என்ற காரணத்திற்காக சில இஸ்லாமிய நாடுகள் அன்னாரை எதிர்த்தன. ஆகவே அன்னார் தம்முடைய கொள்கை பிடிப்பு மற்றும் அகமதியத்திற்கு கட்டுப்பட்டவாறு அதை விட்டு விலகிவிட்டார்கள். 1945இல் ஹஸ்ரத் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் ஐநாவுடைய பிரதிநிதியாக பாலஸ்தீனத்திற்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிஷன் ஹவுஸுக்கும் வந்திருந்தார்கள். ஷரீஃப் ஓதே சாஹிப் அவர்களின் பாட்டனாரான மர்ஹூம் அபு சாலி முஹம்மது சாலி ஓதே சாஹிப் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அப்போது மர்ஹூம் அப்துல்லா அசத் சாஹிப் அவர்கள் 15 வயது உடையவராக இருந்தார்கள். அவர்கள் தினந்தோறும் சௌத்ரி சாஹிப் அவர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக ஆஜராகி அவர்களுக்கு செய்தித்தாள்கள் போன்றவற்றிற்கான ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். மர்ஹூம் அவர்கள் எப்பொழுதும் முபல்லிகளுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்துள்ளார்கள். ஜெனரல் செக்ரட்டரி தலீம் வ தர்பியத், செக்ரட்டரி உமரே காரிஜா, சதர் மஜ்லிஸ் அன்சாருல்லா, செக்ரட்டரி சதிசாலா ஜூப்ளி ஆகிய பொறுப்புகளில்
ஜமாத்துக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். கபாபீரில் மதரசா அஹமதியாவுடைய புதிய கட்டுமான பணி எனும் மாபெரும் திட்டத்தில் ஜமாத்தின் முபல்லிகான ஜலாலுத்தீன் கமர் சாஹிப் மர்ஹூம் அவர்களுக்கு உதவியாளராகவும் இருந்துள்ளார்கள். மிக உயரிய எழுத்தாளராக இருந்துள்ளார்கள். அரேபிய இதழான அல் புஷ்ராவில் 70 ஆண்டுகள் வரை பல்வேறு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். சூரா கஹஃபுடைய விளக்க உரையை ஆங்கிலத்தில் இருந்து அரபியில் மொழியாக்கமும் செய்துள்ளார்கள். அது ஜமாத்தின் முபல்லிக் மதிப்பிற்குரிய ஃபஸ்லே இலாஹி பஷீர் சாஹிப் அவர்களின் காலகட்டத்தில் வெளியானது. அரேபிய நாடுகளில் ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அஹமதியா ஜமாத்தும் பஹாயியத்தும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அஹமதியா ஜமாத்தை பஹாயியத்துடன் இணைத்து விட்டிருந்தார்கள். மர்ஹூம் அப்துல்லா அசத் சாஹிப் அவர்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுத்தவாறு அரேபிய மொழியில் அல் முஆமிரத்துல் குப்ரா என்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதினார்கள். அதேபோன்று கபாபீருடைய அஹமதியா ஜமாத்தின் வரலாறு தொடர்பாக அல் கபாபீர் பலதி என்ற தலைப்பில் நூலும் எழுதியிருக்கிறார்கள். மிகவும் களப்பற்ற மனிதராகவும் அகமதியத்திற்காக தன்மானம் கொண்டவராகவும் அஹமதியா ஜமாத்தை குறித்து ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமை கொள்ளக்கூடியவராகவும் ஜமாத்தின் உண்மையான தொண்டராகவும் திகழ்ந்துள்ளார்கள். அன்னார் பார்லிமெண்டுடைய உறுப்பினராகவும் முன்மொழியப்பட்டிருந்தார்கள். ஆனால் அரசியலுக்கென்று தனி கொள்கைகள் உள்ளன, என்னுடைய கொள்கை அஹமதியத்தாகும் என்று கூறி அதை மறுத்துவிட்டார்கள். மர்ஹூமுடைய மகன் ஹாலித் அப்துல்லா கூறுகிறார், சில சமயங்களில் எனது தந்தை ஜமாத் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பார்கள். என் தாயார் தந்தையுடன் சேர்ந்து தேநீர் அருந்தவோ அல்லது வெளியே எங்கேயாவது செல்வதற்கோ அழைக்கும்போது, என்னிடத்தில் இப்போது ஜமாத்துடைய முக்கிய பணிகள் உள்ளன, அதை முடித்த பிறகுதான் மற்ற விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்துவேன், முன்னுரிமை ஜமாத்து பணிகளுக்கே என்று பதிலளித்து விடுவார்கள். பின்விட்டு சென்றவர்களுள் 3 மகன்களும் 3 மகள்களும் 14 பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் சந்ததிகளுக்கும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்லக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு இவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.